ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது குட்டிமா நாவல்ஸின் அடுத்த கதை இருள் பாதை. அது ஒரு அழகிய குடும்பம், சிறிது பெரிய குடும்பமும் கூட. அந்த குடும்ப தலைவரான தன் தந்தையின் பேச்சை தவறாமல் கேட்கும் 9 பிள்ளைகள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குணத்தை கொண்டவர்கள். தந்தை தன் அனைத்து பிள்ளைகளையும் நேசித்தார். தந்தை ஒரு நாள் தன் பிள்ளைகள் அனைவருக்கும் ஒரு போட்டி வைத்தார். போட்டியின் விதிமுறைகள் இதுதான்: அவர்கள் தன் தந்தையை சுற்றி வர வேண்டும். நீள்வட்ட பாதையில் சுற்றி வர வேண்டும். தன் பாதையில் வேறு யாரையும் அவர்கள் நுழைய விடக்கூடாது. வேறு பாதையில் செல்லவும் கூடாது. தன் விதிமுறைகளை பின்பற்றி தன்னை சுற்றி வருபவருக்கு பரிசு தருவதாக கூறினார். அனைவரும் ஒப்புக்கொண்டனர். 9 பிள்ளைகளில் கடைசி பிள்ளை மட்டும் கொஞ்சம் சுட்டி. மற்ற அனைவரும் தன் பாதையை தேர்ந்தெடுக்க கடைசி குழந்தையான ப்ளூட்டோ மட்டும் சோம்பேறியாக இருந்தான். அவன் தன் பாதையை தெளிவாக தேர்வு செய்யவில்லை. போட்டி ஆரம்பமானது. முதல் 4 குழந்தைகள் தந்தையை நெருக்கமாக சுற்றினர். அடுத்த 4 குழந்தைகள் கொஞ்சம் தூரமாக சுற்றி வந்தனர். ப்ளூட்டோ தன் வேலையை காட்ட ஆரம்பித்தான். அவனால் முதல் 2 விதிகளை பின்பற்ற முடிந்தது. ஆனால் அவனால் 3ஆம் விதியை பின்பற்ற முடியவில்லை. அதனால் தன் பாதையில் வேறு நபர்களை வரவழைத்து ஆள்மாறாட்டம் செய்ய துவங்கினான். அதே நேரம் வேறொருவரின் பாதையில் சென்று இறுதியில் தன் தந்தையை சுற்றியும் வந்துவிட்டான். ப்ளூட்டோவின் தவறை அறிந்த மற்ற குடும்ப உறுப்பினர்கள் அன்றிலிருந்து அவனை ஒப்புக்கு சப்பானி என்று கூறத் தொடங்கினர். பாவம், தவறு செய்த ப்ளூட்டோவின் பாதை இன்று வரை இருள் பாதையாகவே உள்ளது. இன்னும் நிறைய கதைகளை கேட்க எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.